ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் உங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்குவேன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் என்றால் நிறைவான தேவன். அந்த நிறைவான தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்குவதற்கு நான் போதுமானவராக இருக்கிறேன் என்பதாக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை கர்த்தர் தருகிற ஒரு வார்த்தை, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். அவருடைய வல்லமையினால் நிறைவாக்குவார். குறைவுகளை நீங்கள் பார்க்காதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகளையே பார்ப்போம். குறைவுகளை பார்த்தே சோர்ந்து போவோம். இது என் வாழ்க்கையில் இல்லையே என்று சொல்லி நம்ம நினைப்போம். என் வாழ்க்கையில் வருமானம் இல்லையே, என் வாழ்க்கையில் சுகம் இல்லையே, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையே, என் வாழ்க்கையில் உயர்வு இல்லையே, என் பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகளைப் போல நன்றாக படிக்கவில்லையே, நல்ல ஆசீர்வாதம் இல்லையே, நல்ல வேலை இல்லையே என்று குறைவுகளையே நம்முடைய கண்கள் பார்க்கும். ஆனால் என் தேவன் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய ஐஸ்வர்யத்தை பாருங்கள். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்பதை விளங்கிக் கொள்ளணும். நம்முடைய ஆண்டவர் ஒருவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து இன்னொருத்தருக்கு தரித்திரத்தை கொடுக்கிற தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவர் பச்சை பாதம் உள்ள தேவன் அல்ல. அப்படி என்றால் ஏன் ஒருவர் ஐஸ்வர்யவானா இருக்கிறார்கள், ஒருவர் தரித்திரவானா இருக்கிறார்கள்? என்ன காரணம்? ஒன்றுமே புரியலையே. நான் ஆண்டவரை தேடுறேன், ஆண்டவருக்கு உண்மையாக தான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் எல்லாமே தரித்திரம், என் வாழ்க்கையில் எல்லாமே குறைவுகள் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? அதற்கு நான் உங்களுக்கு தைரியமாய் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், நம்முடைய தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், எல்லாரையும் உயர்த்தணும் தான் விரும்புகிறார். நீங்கள் நினைக்கிறீங்க எதுதான் ஆசீர்வாதம்? வீடு கட்டுவது தான் ஆசீர்வாதம், அது மாத்திரம் கார் வைத்திருக்கிறது தான் ஆசீர்வாதம், அது மாத்திரமல்ல பொருளாதாரத்தில் சிறந்திருக்கிறது தான் ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க. அது உண்மையான ஆசீர்வாதம் இல்லை, அது உண்மையான நிரந்தரம் இல்லை. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிற ஒரு சந்தோஷம், ஆண்டவர் தருகிறதான மகிழ்ச்சி, ஆண்டவர் தருகிறதான நிம்மதி, ஆண்டவர் தருகிறதான என்ன சொன்னால் மனநிறைவு, இதுதான் உண்மையான ஆசீர்வாதங்க. இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு ஆண்டவர் நிறைவாய் தந்திருக்கிறாரு. அதை பாரு. நீ காண்கிறதை பார்க்கிறாய், காணாத ஐஸ்வர்யத்தை உனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு. என் தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிறவர் என்பதை பார். தீர்க்கதரிசியை சாரிபாத்துடைய விதவை வீட்டுக்கு அனுப்புகிறாள். அந்த சாரிபாத்துடைய விதவை கடைசி நிமிடத்தில் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். 2 விறகு பொறுக்கி கொண்டு கொஞ்சம் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதை வச்சு அடைய சுட்டு நானும் தாம் பிள்ளையும் சாப்பிட்டு சாக போகிறேன் என்கிற நிலைமையில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல தீர்க்கதரிசியை கனம் பண்ணினாள். தீர்க்கதரிசி வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தால் நடந்தது என்ன? குறைவுகள் மத்தியிலும் கூட சாரிபாத்துடைய விதவை நான் பஞ்ச காலத்திலையும் என்ன சொன்னால் எண்ணெயும் மாவும் குறைபட்டு போகாதபடி ஆசீர்வதித்தவர். உன்னையும் ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? உன் திருச்சபை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ளவரே, எங்கள் அன்பு தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குறைவுகள் நிறைவாகட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.